ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அதான் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. யூனிட் வைஸாக கொடுத்துருக்கேன். வால்யூம் 1 தான் இதில் பார்க்க போகிறோம். வால்யூம் 2 அடுத்த வீடியோவில் போடுறோம் பசங்களா. ஸோ எல்லா வீடியோ டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு 11th கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரியாக எந்தெந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போன வீடியோ போட்டேன். அது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரமே பார்த்துருங்க. மறக்காமல் இப்போ வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாமல் தான் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. அப்படியே இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் பசங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் படிக்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் இந்த சப்டிவிஷன் வைஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஸோ அந்த 3 சப்டிவிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற 2 மார்க்ஸும் கேட்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேட் மோலா மாஸ், இந்த கேல்குலேட் மாதிரி சம் கொடுத்துருப்பேன். ஸோ அது நல்லா போட்டு பார்த்துங்க, கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி சம்ஸ் என்னென்ன வரும் அது அடுத்த வீடியோவில் போடுறேன், நல்லா அதுக்கு மட்டும் தனியாகவே போடுறேன். அதோட ஃபிசிக்ஸ்லேயே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெளிவாக போடுற பசங்களா. ஸோ கண்டினியூஸாக நம்ம பசங்க வீடியோ போட்டுனே இருக்கேன். ஸோ எல்லாமே தவறாமல் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பில் பட்டனை மறக்காம ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்பர் 44 and 45 நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரெடக்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, அது நல்லா பார்த்து வச்சுங்க. அப்படி கெமிஸ்ட்ரியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் பார்த்துங்கப்பா. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் புக் பேக்கில் 26, 28, 29, 30, 32, 28. ஸோ அது நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹவு மெனி ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4 அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் டபுள் சார் போட்டு வச்சுங்கப்பா. 4th ஒன் ஆப் ஆஃப் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிபிள் சார் போட்டுச்சிங்க. அதே மாதிரி இந்த அன்சுருள், முக்கியமாக இந்த அன்சுருள் நான் பசங்க கம்பல்சரி படிச்சாகணும், இந்த கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆர்பிட்டல் பார்த்து வச்சுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பசங்களா, ஈஸியான கொஸ்டின், சீரியஸாக ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு கம்பல்சரியிலும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டி ப்ராக்லி ஈக்குவேஷன், டிவல்டி நேச்சர் ஆஃப் மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எய்சன்பெர்க் அன்சென்ட்ரிக் பிரின்சிபல் 9th ஒன்று, 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் அனலைஸ், சரிங்களா? ஸோ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் பசங்களா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதோடு இல்லாமல் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா அதில் போட்டிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த 5 மார்க்ஸ் வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோ நீங்கள் சேர்த்து படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், மறக்காதீங்க. 5 மார்க்ஸ் இதில் பொறுத்தது பார்த்தீங்கன்னா டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸி தான் அந்த கொஸ்டின். குவாண்டம் நம்பர்ஸ் தயவு செஞ்சு பாருங்கள், அந்த கம்பேரிசன் டேபிள் காலம் போட்டு பார்த்துங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து போர் ஆட்டம் மாடல், அதுவும் பார்த்து வச்சுங்க. டயக்ராம் பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அதாவது இந்த சிலபஸ் புதுசாக மாற்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டடாக வருது. ஐசோ எலக்ட்ரானிக் அயன்ஸ் வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இந்த அயோனைசேஷன் என்தால்பி, அதுக்கப்புறம் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ், அந்த கொஸ்டின் என்ன அவதாச்சும் பார்த்து வச்சுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் 7th ஒன் டயகனல் ரிலேஷன்ஷிப், டபுள் சார் போட்டு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் எஃபர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டு வச்சுங்க. உங்கள் புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33, 34, 37, 40 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பேஜ் நம்பர் 81 அந்த கேல்குலேஷன் பார்த்து வச்சுங்க. 11th ஒன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் 5 மார்க்ஸில் சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ் தான். பாலிங் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஐனிகிரேட்டஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக நான் பசங்க படிச்சிங்க, ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோவேலன்ட் ஹைட்ரேட்ஸ், ஃபர்ஸ்ட் 2 மார்க் பசங்களா நல்லா பார்த்துங்க. செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன், உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி இந்த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு 3 மார்க்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐசோடோப்ஸ், நேம் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் சப்டிவிஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் 5th ஒன் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். 6th ஒன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டீரியம், அதுவும் இம்பார்ட்டன்ட் பசங்களா, அந்த ஈக்குவேஷன் பார்த்து வச்சுங்க. 7th ஒன் வாட்டர் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன், அதே மாதிரி 8th ஒன்று ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் 9th ஒன் யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம், அது பார்த்து வச்சுங்க. 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் H2O அண்ட் H2O2, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரிமூவல் ஆஃப் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், நான் பசங்க மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த கொஸ்டின் படிச்சுக்க மாட்டேங்க, இது நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன் டிஸ்கஸ் த டைப்ஸ் ஹைட்ரேட்ஸ், அதுவும் பார்த்து வச்சுருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லெசன், சின்ன லெசன் தான். இந்த எஃப்ளோரசன்ஸ் இந்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் ஒன் சிமிலரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம், தயவு செஞ்சு பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த
பசங்க பார்த்துக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து உங்கள் புக் பேங்க்கில் கொஸ்டின் நம்பர் 32 ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் பசங்களா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பல எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் மேக்னீசியம் 5 மார்க்ஸில் சப்டிவிஷன் வைஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. சிக்ஸ்த் ஒன் சிமிலரிட்டிஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மேக்னீசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவன்த் ஒன் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. டயகனல் ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. எயித் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். நெக்ஸ்ட் நைன்த் என்னன்னா இந்த யூசஸ் வச்சு இந்த லெசன் என்னென்ன இந்த யூனிட்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த யூசஸ் வச்சு அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. இந்த பொயல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்லஸ் ஆக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்பீங்க ப்ரோ, இந்த லா கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டிங்கன்னா இந்த லா கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு 3 மார்க் அப்படி இல்லைன்னா 5 மார்க் சப்டிவிஷன் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லா கொஸ்டின்லேருந்து பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, வேஸ்ட் ஆகாதீங்க படிக்கிறது. அவகேட்ரோ ஹைபோதேசிஸ், டால்டன் லா, பார்ஷியல் ப்ரெஷர், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். செவன்த் ஒன் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எயித் ஒன் மெத்தட்ஸ் ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ். நைன்த் ஒன் வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 10th ஒன் வாட் ஆர் த ஐடியல் கேசஸ் அண்ட் ஹவு தே டிஃபர் ஃப்ரம் ரியல் கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டு வராங்க உங்கள் 2 மார்க்ல சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த டெரைவிங் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் த வேண்டர் வால் ஈக்குவேஷன் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ நான் கொடுக்குற இந்த 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களை மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. செகண்ட் ஒன் எஸ் லா பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் எக்ஸாம்பிள். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டிப்பாக ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஃபிஃப்த் ஒன் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அதை மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்க ஒரு முக்கியமான டவுட் கேட்டீங்க ப்ரோ எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறனோ அது வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால அழுத்தமாக அது வந்து நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அது நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் சரிங்க. மோலார் தெர்மல் கெப்பாசிட்டி அதெல்லாம் படிச்சிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அது என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. எயித் ஒன் லேட்டிஸ் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. நைன்த் ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் இது 2 மார்க்கில் கேட்கலாம். 10th ஒன் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்து வச்சு இம்பார்ட்டன்ட் இது. 12th ஒன் இந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதான் பசங்க இந்த லா கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ண எல்லாத்தையும் பார்த்து வச்சு கண்டிப்பாக லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அது 100%. ஓகே பசங்க வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வால்யூம் 1ல இருந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் முடிச்சிட்டேன். வால்யூம் 2 வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் முடிச்சிருவேன். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓவர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் 11th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்லா வீடியோ நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1 வால்யூம் 2ல கம்பல்சரி இந்த 5 மார்க்ஸ் நீங்கள் கட்டாயம் படிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் நம்ம சேனல் கிளிக் பண்ணி பாருங்க. அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்து திரும்ப பார்த்துங்கப்பா. ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பசங்க ஓரளவுக்கு முடிக்க போகிறேன். இந்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு போட்டுடுறேன். எல்லா அப்படின்னு டக்கு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்குப்பா, டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அதில் உங்களுக்கான PDF மெட்டீரியல் இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் அங்கே அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க.